ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸில் நம்ம 10 பேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 11th பேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள். 37 1/2 இல் எத்தனை 1/8கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை 1/8 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஹிண்ட்டு ஜஸ்ட்டு கொடுத்து என்னதுன்னா நம்ம டிவைட் பண்ணாலே போதும். அதில் வர நமக்கு ஆன்சர்ஸ் தான் என்னது இதில் வரும். ஸோ உங்களுக்கு என்ன வரும், 37னா என்ன வரும், அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 8 இருக்குது அப்படிங்கிறது அதில் ஆன்சராக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின்ஸ்க்கு ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 13th ஒனுக்கு ஆன்சர் ஏ. 14க்கு பார்த்தீங்கன்னா 1/8 டிவைடட் பை 1/8 ஆஃப் 1/8 கொடுத்துருக்காங்க. 1/8 ஆஃப் 1/8 டிவைடட் பை 1/8. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி செய்யணும், நம்ம யூஸ்வலாக நமக்கு போர்ட் மாஸ் தெரியும். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஆஃபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவைடுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஆஃபை முடிச்சுட்டு நம்ம டிவைடுக்கு வரோம். ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்து உங்களுக்கு D 64 ஆக்சுவலி வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 1/1 + 1/1 + ஆஃப் 9. ஸோ ஃபஸ்ட்டு எதை முடிப்போம் இது. ஸோ 10 + 10/9 வரும். அடுத்தது 11/9 வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இது வரும் உங்களுக்கு வரும், 10 + 9 ஆகும். அடுத்தது இது 12 + 9 அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை கீழே இருந்தே நீங்கள் முடிச்சிங்கன்னா 15th ஒனுக்கு ஆன்சர் உங்களுக்கு B 28/9 அந்த மாதிரி வரும். 3/5 பெருக்கல் தலைகீழ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருக்கல் தலைகீழ்னாலே நமக்கு தெரியும் எப்படி எழுதுவோம், நம்ம அதை 5/3 அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ ஆப்ஷன் C வரும். 17th ஒனுக்கு -5 கூட்டல் தலைகீழ், அதாவது அடிஷன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், -5க்கு +5 வரும். அடுத்தது 4/9 = x/45 கொடுத்துருக்காங்க, = 32/y அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டு இதில் இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு 20 போட்டிங்கன்னா 20/45 போட்டு பாருங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 4/9 வரும். அதே மாதிரி ஒய்க்கு வந்து 72 போட்டு பார்த்தீங்கன்னா 72 போட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னாலும் 4/9 வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸும் போட்டு பார்த்தே நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு முழுக்களின் வகுத்தலானது பெருக்களின் தலைகீழ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு முழுக்களோட வகுத்தல் என்னது பெருக்களின் தலைகீழியாக தான் இருக்கும். ஸோ 0வும் 1ம் தான் இடையே எண்ணற்ற மெய்யெண்கள் ஒன்றுங்க. நம்ம அது நமக்கு தெரியும். 0க்கும் 1க்கும் இடையில எத்தனை நிறைய டைப் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது எல்லா முழு எண்களும் ஒன்றை பகுதியாக கொண்டது. இப்போ எந்த ஒரு நம்பர் எடுத்தீங்க, இப்போ 16ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 16னா அதுக்கு கீழே என்ன இருக்குது, /1ன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு முழு எண்களை நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு கீழே 1ங்கிறது வருது. அதனால தான் முழு எண்களையும் நம்ம என்ன தான் சொல்லுவோம், ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது 1,00,000 = என்னது, நம்ம வந்து இது யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்போம் இதெல்லாம். ஸோ இது 10 லட்சம் அப்படின்லாம் இருக்காது, 1 மில்லியன் அப்படி சப்ஸ்கிரைபர் 10 மில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறீங்கன்னா 1,00,000 = என்னது, 100 1000. 10 லட்சத்தை எப்படி சொல்லுவாங்க பிரிட்டிஷோட இதில் பார்க்கப்ப 10 லட்சத்தை 1 மில்லியன், 1 கோடினா 10 மில்லியன், 100 கோடி அப்படிங்கிறது 100 பில்லியன், சரி 1 பில்லியன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். எண்கள் இந்திய முறை, அதாவது இந்தியன் சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா நமக்கு எண்கள் எப்படி எழுதுவோம், 1 10 100 1000 10,000 கோடி 10 கோடி, சரி லட்சம் 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது வரும் இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 10 100 1000 10,000 100,000 1 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வரும். ஸோ இந்தியன் சிஸ்டம் படி இந்த மாதிரி வரும், இன்டர்நேஷ்னல்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரட்டை எண்கள், ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது, 2ஆல் வகுப்படும் எண்கள் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஒற்றை எண்கள்னால் ஆட் நம்பர்ஸ், 2ஆல் வகுப்படாது. அதெல்லாம் என்னது சொல்லுவோம், நம்ம ஆட் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். முழு வர்க்க எண்கள் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்னது 1, அடுத்தது 2², அதுக்கப்புறம் 3² 9, 4² 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே முழு வர்க்க எண்கள். குறை எண்கள்னால் என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ், -1 -2 அந்த மாதிரி நெகட்டிவில் வர எல்லாமே குறை எண்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், டிவைட் ஃபார்முலா என்னென்னா டிவைசர் இன்டு கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். அதாவது ஒரு வகுப்படும் எண்ணுங்கிறது எதுக்கு இருக்குன்னா அதோட வகுக்கும் எண் இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி இருக்கும். இதுதான் அதோட ஈக்குவேஷன். ஸோ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா ஆஃப் என்னோட ஃபார்முலா n × n + 1/2 படிச்சுக்கோங்க. 1 3 5 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்னால் n². ஆட் நம்பரில் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், L + 1/2 the whole squareன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 இலக்கத்திலே பெரிய எண் எது, 9. 2 இலக்கத்திலே பெரிய எண் எது, 10. அது நமக்கு தெரியும். 3 இலக்க எண்களில் பெரிய மற்றும் சிறிய எண்களின் வித்தியாசம் யாதுன்னு கேட்டிருக்காங்க.
3 இலக்க நம்பர் 3 நம்பர் இருக்கும். அதில் பெரிய எண்ணால் யார் 999ன்னு எடுப்போம். அதே இதில் சிறிய எண் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னால என்னது மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் உங்களுக்கு வருது 899 வருது. 10ற்கு கீழ் உள்ள இரட்டை எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ 10க்கு கீழேனா நம்ம பார்த்தாலே தெரியும் 2 4 6 8 தான் இருக்குது. ஸோ இது கூடுதல் என்னது 20 வரும். இப்போ இதே இது முதல் 20 ஒற்றை எண்களின் கூடுதல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 3 + 5 ஆஃப் எக்ஸெட்ரா ஆஃப் 20 அப்படின்னா என்ன எழுதிடுவோம் நம்ம n² ஃபார்முலா போட்டு 20 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 400 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் டேரெக்டாக. அடுத்து முதல் 100 இயல் எண்களின் நேச்சுரல் நம்பர்ஸோட கூடுதல் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 100. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நான் எழுதுவோம் n × n + 1/2 தட் இஸ் 100 × 101/2 = ஆன்சர் எழுதிடலாம். 2 எண்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற் பலன்கள் கேட்டிருக்காங்க. முறையே 12 மற்றும் 35 எண்ணில் அந்த எண்களின் தலைகீழிகளின் கூடுதல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் ஒய்ங்கன்னு ஒரு 2 நம்பர் இருக்குது. சரி ஓகே. அதில் வந்து எனது கூடுதல் மற்றும் பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க. கூடுதல்னால என்னது x + y = 12, அதோட பெருக்கல்னா xy = 35ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்களின் தலைகீழிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. தலைகீழினா என்னது? இப்போ எக்ஸோட எந்த எண்கள் எடுத்தோம் எக்ஸு ஒய்ன்னு 2 நம்பர் எடுத்தோம். அந்த எண்களின் தலைகீழினா எப்படி எழுதுவோம் 1/x and 1/yன்னு எழுதுவோம். ஸோ அந்த தலைகீழிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ 1/x + 1/yனா என்ன வரும்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா xy/x + y ஆன்சர் வந்து 12/35 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 - 1/3 1 - 1/4 அப் டு 1 - 1/n = எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 3 - 1 அப்போ 2/3 வருது. இதில் 4 - 1னா 3/4. ஸோ அப்போ 2 3 அப்புறம் 3 4 4 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து இதுவும் கேன்சல் ஆகிரும். 2 மட்டும் தான் அப்படியே இருக்கும். இங்கே இந்த முந்திர நம்பரும் இதுவும் கேன்சல் ஆகிரும். n மட்டும் தான் அப்படியே இருக்கும். அப்போ 2/n தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 217 × 15 இது ரெண்டுமே பெருக்குனா இது வருதுன்னா அதே இது இந்த பாயிண்ட் வச்சு பெருக்குனா என்ன வரணும்? இது வந்து பார்த்தாலே நம்ம எழுதிடலாம். மொத்தம் 4 புள்ளி தள்ளி வைக்கணும். அப்படி தான் இங்கே 2 இங்கே 2. ஸோ 4 புள்ளி தள்ளி வச்சா முடிஞ்சது. 3 அடுத்தடுத்துள்ள ஒற்றை எண்களில் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் கூடுதல் 51 எண்ணில் சிறிய ஒற்றை எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னாலே நம்ம எப்படி எழுதுவோம்? ஆக்சுவலி கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னாலும் சரி, கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னாலுமே சரி, நம்ம அதை எப்படி எடுக்கணும்னா x + 2 x + 4ன்னு எடுக்கணும். ஏன் அப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்க்கு நீங்கள் 1 போட்டு பாருங்கள். 1 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆகும், இங்கே 5 ஆட் நம்பர்ஸாக வரும். அதே இது எக்ஸ்க்கு இங்கே 2 போட்டு பாருங்கள். 2 4 6 அந்த மாதிரி வரும். ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால எப்படி தான் எடுக்கணும்? இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் நம்ம எடுப்போம். ஸோ அதோட கூடுதல் என்னவா 51. எல்லாத்தையும் கூட்டினா 51 வருதுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு. அடுத்தது பின்வரும் எந்த எண்ணை 27ஆல் வகுக்கும் போது ஈவு 25 மீதி 13 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 27 வகுக்கும்போது 25 வந்து ஈவுனா மீதி வந்து 13 எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த வகுக்கிற எண் = ஈவு × வகுப்பான் + மீதி. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு எண் கிடச்சிரும். பின்வருவதில் எது இயல் எண் நேச்சுரல் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும். சரி, நேச்சுரல் நம்பர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால என்னது 1 2 3 தான் ஆரம்பிக்கும். அப்போ 0 வராது. நெக்ஸ்ட் ஒன் a/b = 1/2 தென் a + b and a - b கேட்டிருக்காங்க. a/b = 1/2னா எப்படி எழுதுவோம்? a = 1 a = 2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்தால் உங்களுக்கு -3ன்னு வருது. மெய் எண்களின் தொகுப்பு ரியல் நம்பர் சிஸ்டம்ஸ் முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இன்டீஜர்ஸ்னால என்னது 0 ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாமே வரது தான் இன்டீஜர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு ரூல் தெரியும். ப்ளஸ்ஸையும் பண்ணால் ப்ளஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ், ப்ளஸ் டிவைட் பண்ணால் சேம் இந்த ப்ளஸ் தான். அண்ட் ப்ளஸ் மைனஸை டிவைட் பண்ணால் மைனஸ் தான். ப்ளஸ் = ப்ளஸ் தான். ஸோ இந்த ரூல் நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரியும். when we divide an integer by another the quotient need not be an integer. அதாவது இரு முழுக்களின் வகுத்தலானது ஒரு முழுவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே முழு எண்ணாக தான் இருக்கணும், கோஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 non-zero number is 1 then one number is inverse to another. ஸோ ஒரு இரு எண்களோட பெருக்கற் பலன் 1 வருது அப்படின்னா அந்த இரு எண்களின் ஒன்றுக்கொன்று தலைகீழியாக தான் இருக்கும். அப்படி தான் நான் இப்போ 3னா அதில் 1/3 போட்டிங்கன்னா தான் 3 3 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். அதே மாதிரி சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் 2 integer is again an integer வருதுன்னா ஸோ அகைன் இன்டிஜராக தான் இருக்கும். இரு முழுக்களின் கூட்டல் அல்லது கழித்தல் அல்லது பெருக்கல் ஆனது ஒரு முழுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். 2 + 5 கண்டிப்பாக ஒரு இன்டிஜர் தான் கிடைக்கும். அந்த சொல்கிறாங்க. அடுத்து டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் 2 integers ஆட் த ஃபஸ்ட்டு
இன்டிஜர்ஸ் டு த இன்வெர்ஸ் ஆஃப் செகண்ட் இன்டிஜர்னு சொல்லணும். ஒரு முழுவிலிருந்து மற்றொரு முழுவை நம்ம கழிக்கப்ப இரண்டாவது முழுவின் கூட்டல் எதிர்மறை, அதாவது முதல் எண்ணுடன் கூட்ட வேண்டும். ஸோ எப்போவுமே அது நமக்கு தெரியும், மைனஸ் ப்ளஸ்ஸை கூட்டப்போ நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூ தான் மெயினாக எடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி 0 ஒரு நம்பர் எக்ஸ் அப்படின்னா அது எப்படி எழுதுவோம், நம்ம 0ன்னு எழுதுவோம். அது எக்ஸ் பை 0ன்னு அதை இன்ஃபினிட்டி நான் டிஃபைன் நம்ம சொல்லுவோம். அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அடிட்டிவோட ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0 and 1. நெக்ஸ்ட்டு முழுக்களின் கூட்டல் அடிஷன் அல்லது சம் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி, எதிர்மறை ஆகியவற்றை நிறைவு செய்கிறது. அதாவது அண்டர் அடிஷன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைஸ் த க்ளோஷர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அண்ட் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இது கழித்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடைவு பண்பு நிறைவேறும், ஆனால் மற்ற பண்புகள் வந்து நிறைவேறாது. இப்போ அண்டர் சப்ராக்ஷனில் இன்டிஜர் சாட்டிஸ்ஃபைஸ் க்ளோஷர் பட் நாட் கம்யூட்டேட்டிவ், க்ளோஷர் மட்டும்தான் கழித்தலில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகும், அது கூடவே கம்யூட்டேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாகவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதே வகுத்தலில் பார்த்திங்கன்னா அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யாது. ஸோ அண்டர் டிவிஷனில் பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அடுத்து விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்னால் நம்ம எப்படி எழுதுவோம், P/Qன்னு எழுதுவோம். அண்ட் Qவோட வேல்யூ கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாதுங்கிறது ரூல்ங்கிறது தெரியும். திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பகுதி மிகை எண்ணாகவும் மற்றும் பகுதிக்கும் தொகுதிக்கும் ஒன்றை தவிர வேறு எந்த காரணியும் இருக்காது. there's no factor common factors other than 1 to the numerator and denominator, so the denominator is positive. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே மைனஸ் போட்டு அப்படி இருந்தாலுமே நம்ம அதை கேன்சல் பண்ணி எழுதப்போ -3/2 நம்ம எழுதிக்கலாம். அண்ட் there is infinite number of rational numbers between two rational numbers. 2 rational நம்பருக்கு இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் இருக்கின்றன. இதுவும் டெஃபினிஷன்.